நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ ஓகே. ஆ, திரும்பவும் வந்து மீண்டுமா உங்கள இன்றைக்கு சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம கடந்த 6 நாட்களாக இந்த யூடியூப்ல யூடியூப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு யூடியூப் சேனல் அல்லது ஒரு Facebookல ஒரு கன்டென்ட், ஒரு மல்டிமீடியா கன்டென்ட் குடுக்கறதுக்கு நமக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் என்ன? அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்குறோம். ரொம்ப பேசிக்கா தான் நம்ம பார்த்துருக்குறோம். நெறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கல. ஒருவேளை இன்னும் நெறைய பேர் சந்தேகம் கேட்டுட்டே இருக்கிற மாதிரி, இதுல கத்துக்கிறதுக்கு இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம தொடர்ந்து நம்ம கத்துக்க தான் போறோம். மேபி ஒருவேளை வீக்லி ஒன்ஸ் வந்து யூடியூப்ல கூட நான் வந்து ஒரு 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 டைம் ஒதுக்கி என்னால லைவ் போடலாம். ஒரு யூடியூப்ல வந்து ஒரு ஏதோ ஒரு நாள்ல ஒரு வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை இந்த பர்ட்டிகுலர் டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் யூடியூப்ல டைரக்டா லைவ் போட்டாலே எனக்கு நீங்க டைரக்டா அந்த லைவ்ல வந்தீங்கன்னா கூட அதுல நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா கூட நான் அதில் ஆன்சர் பண்ணிடுவேன். நோ ப்ராப்ளம். ஒருவேளை எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே நேரத்தில் கற்றுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்க முடியும். நம்ம இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட், இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட். நம்ம எல்லாருமே வந்து ஒரு சில விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு உள்ள இந்த செமினாரை வந்து ரெண்டாக நான் பிரிச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு 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 1 ஹவர் 1.5 ஹவர் மேக்ஸிமம் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீமிங் பற்றி பார்க்கலாம். அடுத்த கடைசி ½ ஹவர் வந்து நம்ம இந்த கண்டென்ட்ல வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். வி ஆர் நாட் கோயிங் டு ஃபினிஷ். இதோட நம்ம இந்த 6 நாளோட நம்மளுக்கு வேலை முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம போகிறது இல்லை. ஒருவேளை தொடர்ந்து நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண தான் போகிறோம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட யூடியூப் சேனல்லாம் நான் லைவ் போடும்போது நிறைய விஷயங்கள் நான் அந்த டைம்லேயே வந்து நான் போட தான் செய்வேன். அதுலேயும் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம், அதுலேயும் நீங்கள் நிறைய கேட்கலாம். நோ ப்ராப்ளம். அதனால் இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்னும் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி லைவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இங்கே இதில் வந்து நான் இப்போ இந்த கூகுள் மீட்டில் வந்து நான் எங்கள் வீட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் அவரவருடைய வீட்டில் இருந்து நீங்கள் வேற வேறு இடங்கள்ல இருந்து இப்போ நீங்கள் நான் பேசுறது அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் லைவ். ஸோ நம்ம டைரெக்டாக அங்கேருந்து ஒருத்தர் பேசும்போது அங்கே அதே நேரத்தில் கேட்குறது. நம்ம வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்லோட் பண்ணுறோம். லைவ் அப்படிங்கிறது டைரெக்டாக அப்படியே நம்ம பேசும்போது உங்களை அப்படியே என்ன செய்யறது, கேட்குறது. இதுதான் லைவ். இப்போ நான் வந்து கூகுள் மீட் மூலமாக வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதையே நான் வந்து யூடியூப்ல இதே மாதிரி நான் பேச அப்படியே உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா அது வந்து யூடியூப் லைவ். ஃபேஸ்புக்கில் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்னா ஃபேஸ்புக் லைவ். ஓகே, இப்போ ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் லைவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் லைவ் போடலாம். நம்ம நேற்று நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம், குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தோம். அதுலேயும் நீங்கள் லைவ் போடலாம். நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடக்கூடிய இடத்துல அந்த போஸ்ட்டில் போய் நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் அதில் போடலாம்னு சொல்லி கீழே வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ, வீடியோ அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுத்துருப்பாங்க. அதில் லைவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபேஸ்புக்கில். அந்த லைவ் அப்படிங்கிறத நீங்கள் தொட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லைவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இத்தனை பேர் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் லைவ் போட முடியும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா எப்போ வேணாலும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆரம்பித்த அடுத்த நாள்ல இருந்தே உங்களால் ஃபேஸ்புக்கில் லைவ் போட முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஃபேஸ்புக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ ஃபேஸ்புக்கில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒரு இதை வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன், விண்டோ ப்ரெசென்ட் பண்ணுறேன். இப்போது இதில் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், ஜஸ்ட் நான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் போயிட்டு நான் கீழே அந்த நம்ம வழக்கமாக வந்து போஸ்ட் போடக்கூடிய அந்த இடத்துல பாருங்கள், இதில் தான் நம்ம வழக்கமாக கிளிக் பண்ணி வந்து நம்ம போஸ்ட் போடுவோம். நம்ம எதனாலும் எழுதணும்னா எழுதுவோம், அல்லது பிக்சர் எதாவது போடணும்னா இதில் தான் போடுவோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ அப்படி சொல்லி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த இடத்துல. இப்போ நான் அந்த லைவ் வீடியோ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் அப்படின்னா லைவ் போயிடும். உங்களுடைய மொபைல்லேருந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் மொபைலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லைவ் என்ன செஞ்சிடலாம், அப்படியே நீங்கள் வந்து போட்டுடலாம். உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ வந்து கேமரா இருந்துன்னா அப்படியே அதை வந்து என்ன செஞ்சிடலாம்னா நீங்கள் லைவ் போடலாம். இது வந்து வெரி பேசிக்காக வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறது. அதுக்கு அடுத்தால இப்போ நம்ம பார்க்கும்போது யூடியூப் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த அளவுக்கு வந்து ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. யூடியூப் லைவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் அல்லது லேப்டாப்பில்
நீங்கள் வந்து லைவ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது நீங்கள் லைவ் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நேற்று வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த சேனலில் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த சேனலில் வந்து நம்ம லைவை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் இப்போ வந்து யூடியூப் சேனல் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஃபேஸ்புக்லேருந்து நான் இப்போ யூடியூப் சேனல் பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அதில் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணி ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த லைவ் வந்து ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் உடனே வந்து லைவ் போட முடியாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே தேவையில்லை. 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா லைவ் பண்ணிடலாம். ஆனால் மொபைலில் யூடியூப் ஆப்லேருந்து நீங்கள் லைவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் உங்களுடைய மொபைல் யூடியூப்லேருந்து என்ன செய்ய முடியாது, யூடியூப் ஆப்லேருந்து டைரெக்டாக லைவ் பண்ண முடியாது. மொபைலில் வேற ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் கனெக்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் குறைவாக இருந்ததுன்னா அந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் லைவ் பண்ணலாம். நம்ம அந்த குரூப்பில் கூட ஒரு தம்பி சொல்லிட்டு இருந்தாங்க, பிரிசம் லைவ் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பிரிசம் ஆப் ஸ்டுடியோ அந்த மாதிரி நிறைய நீங்கள் யூடியூப் லைவ் அப்படி சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெரும்பாலானவங்க வந்து நம்ம லைவ் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் எதுக்காக வந்து இந்த லைவ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூடியூப் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிட்டி பில்டிங். இந்த லைவ் அப்படிங்கிறது உங்களுடைய வியூவர்ஸ் வந்து நீங்கள் நேரடியாக சந்திக்கிறது. அவங்களுக்கு இந்த லைவ் மூலமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க டைரெக்டாக என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க உங்களை பார்க்கலாம், அவங்க கேட்கலாம். அவங்க ஒரு சில கொஸ்டின்ஸ் ஃபேஸ்புக்கில் அவங்க கீழே கமெண்ட்டில் வந்து கொஸ்டின் எழுதி அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை அவங்க கேட்கலாம். அதே மாதிரி யூடியூப்பில் அவங்க கமெண்ட் எழுதி அவங்க கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகளை கேட்கலாம். அவங்க கேள்வி கேட்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உடனடியாக வந்து யூடியூப்பில் அப்படியே பதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ அப்படியே இருக்கும். அது வந்து ஃபியூச்சரில் இன்னொருத்தர் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்காக தான் இப்போ லைவ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேமிங்கில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அவங்க விளையாடுற கம்ப்யூட்டரில் விளையாடுற கேம் அல்லது மொபைலில் விளையாடுற கேம் வந்து அப்படியே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா லைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 2 பர்பஸ்க்காக தான் மெயினாக வந்து யூடியூப்ல லைவ் வந்து பண்ணப்படுது. ஓகே, நம்ம இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம லைவ் போகிறதுக்கு வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி லைவுக்கு போகணும் அப்படின்னா நம்ம வழக்கமாக வந்து அப்லோட் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கேமரா மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் வீடியோ கோ லைவ் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்லோட் வீடியோ கோ லைவ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கோ லைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் உங்களுடைய இல்லை அப்படின்னா அது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் லைவ் பண்ணதில்லை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அது கேட்கும். இப்போ நீங்கள் உள்ள போன உடனே இப்போ உள்ள போன உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா ஆமா வரேன். உள்ள போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உள்ள போறீங்க. உள்ள போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். உடனே நீங்க லைவ் போறீங்களா இல்ல லேட்டர் டேட்ல பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். இந்த உடனே அப்படிங்கிறது இமீடியட்டா லைவ் பண்றதுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணி நீங்க அப்படியே லைவ் போயிட்டே இருக்கலாம். லேட்டர் டேட் அப்படிங்கிறது நீங்க வந்து பின்னால வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த லைவை வந்து நீங்க பின்னால் வந்து ஒரு நாள் கழிச்சு நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய வியூவர்ஸை வந்து பார்த்துக்குவாங்க. ஓகே, இந்த பர்டிகுலர் ஆள் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு லைவ் போடுவாங்க சொல்லி அவங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் லைவ் போகும்போது அவங்களுக்கு அது நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஆப்ஷன் அதில் இருக்குது. நான் இப்போ உதாரணத்துக்கு ரைட் நவ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுறேன். அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பில்ட்-இன் வெப்கேம். உங்களுடைய கம்ப்யூட்டரில் வெப்கேம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. அப்படியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், லைவ் போயிடலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் லைவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அடுத்தால இருக்க செகண்ட் ஆப்ஷன். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா செய்யணும். நான் இப்போ பில்ட்-இன் வெப்கேம் மூலமாக நான் லைவ் போகிற மாதிரி நான் ஜஸ்ட் கோன்னு சொல்லி கொடுக்குறேன். என்னுடைய கேமராவையும் என்னுடைய மைக்கையும் வந்து நான் இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ண சொல்லி அலோவ் பண்ண சொல்லி கேட்குது. அலோவ் கொடுக்குறேன். அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் டைட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஜஸ்ட் ஒரு டைட்டில் நான் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி போடுறேன். டெஸ்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி போடுறேன். அடுத்தால நீங்கள் செலக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அடுத்தால நீங்கள் STREAM ஓகே டெஸ்ட் ஸ்ட்ரீம் சொல்லி போடுறேன். அடுத்தால பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய பிரைவசி பப்ளிக் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் அதை போடுறீங்களா, அன்லிஸ்டட் நீங்கள் யாருக்கெல்லாம் லிங்க் அனுப்புறீங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும், அன்லிஸ்டட் பிரைவேட் நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய நீடுக்கு தகுந்த மாதிரி. நான் வந்து சும்மா பப்ளிக் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன்.
இந்த இடத்துலயும் போய் நீங்க ஷெட்யூல் ஃபார் லேட்டர் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கேயும் போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஷெட்யூல் ஃபார் லேட்டர்ல போய் எந்த டேட்ல போட போறீங்க அப்படிங்கறத நீங்க செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க விட்டுடலாம். விட்டுட்டு அகைன் அதே மாதிரி மேட் ஃபார் கிட்ஸா இல்ல கிட்ஸுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. நோ, இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தல கீழே வந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோவை காட்டணுமா இல்லை அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கும் காட்டலாமா, பிரச்சனை இல்லையான்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களோடது வந்து அடல்ட் கண்டென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 15 வயசுக்கு கீழே உள்ளது கூட காட்டலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன் அதில் கீழே போனீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் அகைன் உங்களுடைய யூடியூப் இதில் எழுதுறது தான் எக்ஸாக்ட் அதே மாதிரி தான். அதில் வந்து போய் நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் எழுதிக்கிறீங்க. நீங்கள் அதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன போடுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதில் போட்டுக்கலாம். டாபிக் செலக்ட் பண்ணிக்கலாம். எதை பற்றி பேச போகிறீங்கன்னு சொல்லி, ஸ்போர்ட்ஸா, ட்ராவல் அண்ட் ஈவெண்ட்ஸா, கேமிங்கா, பீப்புள் அண்ட் பிளாக்ஸா, காமெடியா, என்டர்டைன்மெண்ட்டா, எஜுகேஷனா, ஏதாவது ஒன்று நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா சேட் அலோவ் பண்ணணுமா இல்லை சேட் அலோவ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. நீங்கள் சேட் அலோவ் பண்ணிக்கணும். அப்புறம் அதே மாதிரி திஸ் வீடியோ கண்டெய்ன்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன், நீங்கள் இந்த வீடியோவில் வந்து ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்களாவே அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கு. அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இது நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி போடலன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதை போயிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து என்ன செஞ்சிடும், அந்த இது வந்து போயிடும். இப்போ வந்து எனக்கு என்னுடைய மொபைலை பொறுத்த வரைக்கும் இது இல்லை. அதாவது என்ன இல்லை அப்படின்னா வெப்கேம் வந்து இப்போ நான் இதில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறனால அது என்ன செய்ய மாட்டேங்குது, எடுக்க மாட்டேங்குது. அதனால அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா டக்குன்னு வந்து இப்போ நான் இன்கேஸ் இது வந்து என்னோட வெப்கேம் வந்து இதில் இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும் அப்படின்னா அது ஸ்ட்ரீம் ஆகும். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா உடனடியாக நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஸ்ட்ரீமுக்கு போகிறதுக்கு. இப்போ ஒருவேளை நான் ஸ்ட்ரீமிங் போகிறதுக்கான சாஃப்ட்வேர் அதை தான் வந்து இன்றைக்கி நான் வந்து மெயினாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்ட்ரீமிங் போகிறதுக்கான சாஃப்ட்வேர். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஓபிஎஸ் ஸ்டூடியோ. இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிற இந்த ஆப் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோ மூலமாக நீங்கள் யூடியூப்பில் வந்து நீங்கள் நிறைய வந்து லைவ் போட முடியும். இப்போ இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து உங்களால் நல்லா நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ஒரு டிவி சேனலில் வந்து எப்படி போடுறாங்களோ அவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் பண்ண முடியும். நிறைய லைவ் பண்ணுறதுக்கான லேப்டாப்க்கு மொபைலுக்கான நான் பேசிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டருக்கு அல்லது லேப்டாப் தான் பேசிட்டு இருக்கிறேன், மொபைலுக்கு இல்லை, கம்ப்யூட்டருக்கு. ஸோ கம்ப்யூட்டரில் இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ நான் வந்து அதான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓபிஎஸ் ஸ்டூடியோ ஏன்னா முதலாவது ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் சோர்ஸ். ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நோ அட்வர்டைஸ்மெண்ட். அதில் வந்து இதை வாங்குங்க அதை வாங்குங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிறது டைரெக்டாக இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ அதை வந்து ஓபிஎஸ் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி வேற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு லேப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஓபிஎஸ் ஸ்டூடியோ சம்திங் ஏதோ ஒரு லேப்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஸோ இந்த மொபைலுக்கு வந்து ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மொபைலில் கிடையாது. இது வந்து கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான். ஸ்ட்ரீம் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொன்று உண்டு. அது கிட்டத்தட்ட ஓபிஎஸ் மாதிரியே இருக்கும். ஓபிஎஸ் எடுத்து அவங்க கொஞ்சம் வேற மாதிரி மாற்றிருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதை வாங்குங்க அதை வாங்குங்க அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஓபிஎஸ் ஸ்டூடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் மட்டும்தான். அது ஓப்பன் சோர்ஸ், அது ஓப்பன் சோர்ஸும் கூட. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எப்போவுமே அது வந்து காசுக்கு வந்து உங்களுக்கு விற்கவே மாட்டாங்க. ஃபுல்லாக அது ஃப்ரீ தான். அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் ஸ்டூடியோஸ் பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஃப்ரீலே வந்து ஒரு சில நேரத்தில் நம்ம காசு கொடுத்து பண்ணுற சர்வீஸை விட அந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வந்து ஒரு சாஃப்ட்வேர் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் ஒரு நல்ல ஒரு கம்ப்யூட்டரும் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிவி ப்ரோக்ராமை எந்த அளவுக்கு குவாலிட்டியா கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கான விஷயங்களை வந்து உங்களால இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ மூலமா பண்ண முடியும். அவ்வளோ விஷயங்கள் அந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லானது. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்க பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஓபிஎஸ் ஸ்டூடியோ. நான் ஜஸ்ட் கொஞ்சம் கலர் எல்லாம் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி பெரிய அளவில் எந்த சேஞ்சும் நான் பண்ணலை அதில்.
ஸோ இதுதான் அந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ சாஃப்ட்வேர். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இதெல்லாம் கூட உங்களுக்கு தெரிய வேண்டிய இது முதல்ல கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பின்னால் லேட்டர் டேட்டில் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இது எல்லாமே நான் போட்டு வச்சிருக்கிறது இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவில் நாங்கள் என்ன இந்த ஸ்க்ரீனில் என்ன பண்ணுறோனோ அது வந்து அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இதில் வந்து இதில் நம்ம யூடியூப்பில் வந்து உங்களுக்கு அப்படியே லைவ் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கிறேனோ அது வந்து அப்படியே அதில் லைவ் ஆகும். அதுக்காக நான் வந்து இப்போ போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டூடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், பிளாங்காக இருக்கும், எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான எதுவுமே வந்து அது கேட்காது. ஜஸ்ட்டு லாகின் மட்டும் பண்ண சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன் யூடியூப்பில், அந்த மாதிரி மட்டும் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஓபிஎஸ் ஸ்டூடியோ. இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ மூலமாக உங்களால் யூடியூப்லேயும் லைவ் பண்ண முடியும், ஃபேஸ்புக்லேயும் லைவ் பண்ண முடியும், ட்விட்ச்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்விட்ச்சில் நீங்கள் லைவ் பண்ண முடியும். எந்தெந்த பிளாட்ஃபார்ம்லாம் லைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்து உங்களால் இந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோ வச்சு நீங்கள் வந்து லைவ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு லைவ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு கீ வந்து எடுக்கணும். அந்த கீ எடுத்து நீங்கள் இதில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது இல்லாமல் இந்த சாஃப்ட்வேர் மூலமாக உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலில் லைவ் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஷேரிங்கை வந்து நான் என்னுடைய ப்ரௌசருக்கு நான் மாற்றிக்கிறேன். ஷேரிங்கை வந்து நான் ப்ரௌசருக்கு மாற்றிக்கிறேன். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம எப்படி நம்மளுடைய கீவேர்டை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இதில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து கீவேர்டு எடுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து என்னுடைய அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரெசென்ட் ஆகலைல்ல, பிளாங்காக இருந்த மாதிரி இருக்கு, அப்படி தானே? ஆமாம் சார், பிளாங்காக தான் இருக்கு சார். ஆமாம், இருங்க வரேன். ஓகே, இப்போ வந்துருச்சு. இந்த இதில் நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னா, ஜஸ்ட் யூஸ்வலாக வந்து கீ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியான மெத்தட் வந்து இந்த கிரியேட் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வழக்கமாக அப்லோட் பண்ணுற இதில் கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ண உடனே அது வந்து யூடியூப் கிரியேட்டர் ஸ்டூடியோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும். இதில் நீங்கள் இந்த ஸ்ட்ரீம் வெப்கேம் மேனேஜ் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் இதில் இருக்குது. இதில் இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதில் இந்த ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள கீழே டிஃபால்ட் ஸ்ட்ரீம் கீ ஆர்டிஎம்பி வேரியபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஐ சிம்பிள் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் இந்த புள்ளியாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நம்பரும் லெட்டர்ஸும் சேர்ந்த ஒரு காம்பினேஷன். இது இந்த ஸ்ட்ரீம் கீ அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டு கீ மாதிரி. நான் இப்போ வந்து இந்த ஐ சிம்பிளை வந்து நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து யார் இந்த கீ யார் கையில் இந்த கீ இருக்குதோ அவங்களால உங்களுடைய யூடியூப் சேனலில் லைவ் போட முடியும். அதனால் இதை ஒருபோதும் இதை வந்து நீங்கள் பப்ளிக்காக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நீங்கள் தெரியாமல் கூட பப்ளிக்காக நீங்கள் வந்து யூடியூப்லலாம் காட்டக்கூடாது. ஏன்னா உங்களுடைய முழு யூடியூபுக்கான கண்ட்ரோல் வந்து அவங்ககிட்ட போயிடும். அதனால் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் அவங்களே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா புள்ளியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி லைவ் சொல்லி கொடுக்குறவங்க கூட இந்த டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ண உடனே அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இன்கேஸ் ஒருவேளை உங்களுடைய கீ வந்து மற்றவங்க கையில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது வந்துச்சுன்னா ரீசெட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா அந்த கீ வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ அவங்க பழைய கீயை வச்சு இப்போ யூஸ் பண்ண முடியாது, புது கீ வச்சு தான் யூஸ் பண்ண முடியும்.
அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரீசெட் காப்பின்னு சொல்லி இருக்குது, காப்பியை கிளிக் பண்ணுறேன். காப்பியை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இப்போ வெளியே தெரியவே இல்லை, புள்ளி புள்ளியாக தான் இருக்குது. பட் இது நம்பர், ஒரு நம்பர் லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் கீ. நான் காப்பி பண்ணும்போது இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ காப்பி ஆயிடுச்சு. இந்த கீயை வந்து நான் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து இப்போதைக்கு இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த கீ எனக்கு கிடைச்சாச்சு. இப்போ நான் வந்து என்னுடைய OBS ஸ்டூடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். OBS ஸ்டூடியோவில் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த OBS ஸ்டூடியோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே இதில் நான் வந்து கொஞ்சம் கலர்லாம் வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். அது எல்லாமே உள்ள கலர்ஸ் தான். உள்ளே போய் செட்டிங்கில் மாற்றிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு கலர் தான் வேறு மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி எக்ஸாக்டாக உங்களுடைய யூடியூப் உங்களுடைய OBS ஸ்டூடியோ வந்து இதே மாதிரி தான் இருக்கும். பாருங்க, ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங், ஸ்டார்ட் விர்ச்சுவல் கேமரா, ஸ்டார்ட் ரெக்கார்டிங், ஸ்டூடியோ மோட், செட்டிங்ஸ், எக்ஸிட் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சரில் 1 by 1 நம்ம வந்து யூடியூப் சேனலில் நான் போடுறேன், நீங்கள் கிளியராக பார்க்கலாம். இப்போ வந்து பேசிக்காக எப்படி வந்து நம்ம பேசிக்காக லைவ் போகிறது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். செட்டிங்ஸ் போகிறேன். இந்த செட்டிங்ஸில் போனேன் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. இந்த ஜென்ரலை வந்து நீங்கள் பெரும்பாலும் தொட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தீம் தான் நான் மாற்றிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், இந்த தீமை வந்து மாற்றிருக்கிறேன், அதனால் வேறு கலரில் இருக்குது. மற்றபடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு தீமில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேறு தீமில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு விருப்பமான தீமில் அதை வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் தீமை தான் மாற்றிருக்கிறேன். மற்றபடி அது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜென்ரலில் கூட நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்ட்ரீம். இந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதில் ட்விட்ச் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸ்டாண்டர்டாக வந்து ட்விட்சில் அவங்க ஃபஸ்ட்டு போடுற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்விட்ச் அதில் பக்கத்தில் அந்த சைடில் ஒரு அம்புக்குறி கீழே போகிற மாதிரி இருக்குது. அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் RTM MPS, ஃபேஸ்புக் லைவ், ரீஸ்ட்ரீம் IO, ட்விட்டர் பெரிஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தல இந்த ஷோ ஆல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் லைவ் போடக்கூடிய விஷயந்தான். இவ்வளோ பிளாட்ஃபார்மில் வந்து இது லைவ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நம்ம வந்து இப்போ யூடியூப்பில் லைவ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் இதை கீழே கூட போக வேண்டியதில்லை, யூடியூப் எல்லாம் மேலே இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது அது வந்து மேலேயே வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா யூடியூப் இருக்கும். அந்த கடைசியாக யூடியூப் RTMPS இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே சர்வர்னு சொல்லி ஒன்று வரும், பிரைமரி யூடியூப் இன்ஜெஸ்ட் சர்வர் அப்படி ஒரு சிலது இருக்கும். நீங்கள் அப்படியே டிஃபால்ட்டில் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம், அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அந்த ஸ்ட்ரீம் கீன்னு சொல்லி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரீம் கீ அது இப்போ எம்டியாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீம் கீழே போய் நாங்கள் ஏற்கனவே காப்பி பண்ணியிருக்கிறேன், அதை இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரீம் கீ இப்போ இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இதில் பேஸ்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒருவேளை வீட்டில் வந்து நீங்கள் பர்சனலாக பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கலாம், அந்த ஸ்ட்ரீம் கீ, நோ ப்ராப்ளம். பட் இப்போ நான் லைவில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரீமுக்கு வந்து என்ன செய்யலை, நான் வந்து பண்ணலை. இப்போ போயிட்டு நான் என்ன செய்கிறேன், அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ அப்ளை கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இனி நான் வந்து இன்னும் ஒரு சில செட்டிங்ஸ், முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது, அது பார்ப்போம். நம்ம அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இனி நான் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த இதில் இருந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா எனக்கு யூடியூப்பில் லைவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நம்ம அதை வந்து கொஞ்சம் கழித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான இது OBS லைவில், OBS ஸ்டூடியோவில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எப்படி வந்து நம்ம இதில் கண்டென்ட் கொண்டு வர்றது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து இதில் உங்களுடைய OBS ஸ்டூடியோவில் கீழே வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து சீன் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சீன்ஸ். அதுக்கு அடுத்தல இருக்கிறது வந்து சோர்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சீன், சோர்சஸ். இங்கே வந்து ஆடியோ மிக்சர் இருக்குது. டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இதில் ஒரு சில ஆடியோ, உங்களுடைய சிஸ்டம் ஆடியோ, உங்களுடைய மைக் ஆடியோ, இந்த ரெண்டும் இதில் இருக்கும். நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இதில் வந்து இது ரெண்டுமே, அந்த சிஸ்டம் ஆடியோவும் மைக் ஆடியோவும் இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சீனில் உங்களுக்கு மைக்கு தேவைப்படுதோ அதுக்கு மட்டும் நீங்கள் மைக்கு உள்ளே போட்டிங்க அப்படின்னா அதில் மட்டும் மைக் வரும். அப்படி இல்லைன்னா எப்போவுமே மைக் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ சீனில் போய் நான் என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு சீன், இந்த சீனுக்கு வந்து சீன் சொல்லி இருக்குது. ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு சீன் அதில் இருக்கணும். அதில் போய் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னா சீனுக்கு நான் பேர் வச்சுக்கிறேன், ரீநேம் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு
இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா பேர் வச்சுக்கிறேன். ரீநேம் பண்ணுறது ரிமூவ் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரீநேமில் போய் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி வந்து நான் என்ன செஞ்சுக்கிறேன் பேர் வச்சுக்கிறேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு சீன். இந்த சீனில் இது சீன், இந்த சீனுக்குள்ளே என்னென்ன சோர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இது சீன், அந்த சீன்ஸுக்குள்ளே என்னென்ன சோர்ஸ். அதே மாதிரி இடத்துல இன்னொரு சீன், அந்த சீனுக்குள்ளே என்னென்ன சோர்ஸ். இப்போ இந்த சீனில் உள்ள சோர்ஸ் வந்து அதுக்கு அடுத்த சீனுக்கு வராது, அது அப்படியே பிளாங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த சீனில் போயிட்டு இங்கே ப்ளஸ் அப்படிங்கிற இடத்துல சோர்ஸுக்கு கீழே ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனுக்குள்ளே நான் என்னென்ன சோர்ஸ்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்னோடய இன்ட்ரோடக்ஷன் சீனில் வந்து நான் ஒரு பிக்சர் நான் ஆட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னா, இதில் பாருங்கள் ஒவ்வொரு சோர்ஸாக இருக்கும். ஒருத்தர் கேட்டிருந்தீங்க எப்படி என்னுடைய ஆடியோ வந்து எப்படி ப்ளே பண்ண விடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னுடைய ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை எப்படி ப்ளே பண்ணுறது. 2 விஷயத்தில் பண்ணலாம். மீடியா சோர்ஸில் போய் டைரெக்டாக ஆடியோவும் நீங்கள் இதில் ப்ளே பண்ண விடலாம், அல்லது விஎல்சி வீடியோ சோர்ஸ் விஎல்சி பிளேயரில் அந்த ஆடியோவை ஓட விட்டு அதையும் நீங்கள் ஒரு சோர்ஸாக எடுக்கலாம். ஸோ 3 ஆப்ஷனில் நீங்கள் அதை எடுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் உள்ள நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதில் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம சிம்பிளாக ஒரு வீடியோ எப்படி உள்ள ஆட் பண்ணுறது, நம்மளுடைய கேமராவை எப்படி ஆட் பண்ணுறது, ஆடியோவை எப்படி ஆட் பண்ணுறது, இன்டர்னல் ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது, மைக் ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறது, இவ்வளோ விஷயத்தை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். மீதி எல்லாத்தையும் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் சீன். நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்னோடய சேனல் லைவ் போடும்போது ஒரு பிக்சர் தெரியணும். ஒரு 2-3 செகண்ட் கழித்து நான் இன்ட்ரொடக்ஷன்லேருந்து இன்னொரு சீனுக்கு மாறும்போது நான் தெரியணும். அந்த மாதிரி நான் என்ன செய்யலாம் அப்படின்னா செட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் போயிட்டு இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். சோர்ஸில் வந்து இமேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் இமேஜ் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த இமேஜ் அப்படியே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை நம்ம பேர் மாற்றணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி பேர் மாற்றணும் அப்படின்னா கூட நீங்கள் பேர் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் இமேஜ் இன் இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தோன்னே ஒரு இது ஓப்பன் ஆகுது. இதில் போய் நான் என்ன இமேஜ் எனக்கு வேணுமோ அதை நான் ப்ரௌஸ் பண்ணணும். இதில் போயிட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணணும். நான் ஏதாவது ஒரு இமேஜ் இருக்குதான்னு சொல்லி தேடி பார்த்து நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், இந்த இமேஜை வந்து நான் எடுத்துக்கிறேன். வால்பேப்பரில் போய் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. ஓகேன்னு கொடுக்குறேன். பாருங்க, இந்த இமேஜ் இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 1080p, அதாவது அந்த சைஸ்லேயே இருக்கிறனால அது எக்ஸாக்டாக அந்த இதில் ஃபிட் ஆகுது. ஒருவேளை உங்களோட இமேஜ் இதோட சின்னதாக இருந்ததுன்னா இப்படி அது சின்னதாக உள்ள ஓப்பன் ஆகும். ஒருவேளை பெருசாக இருந்தது அப்படின்னா இப்படி பெருசாக ஓப்பன் ஆகும். நீங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? சைஸ் எல்லாமே நீங்கள் உள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எதுவுமே கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன், ஜஸ்ட் இதை வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் 1ல் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பிக்சர் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததான் நான் வந்து ஒரு சின்ன டெக்ஸ்ட் இதில் சேர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். ப்ளஸ் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். வெல்கம் அப்படின்னு சொல்லி போடணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெல்கம் டெக்ஸ்ட். ஓகே, இந்த வெல்கம் டெஸ்ட்டில் நான் போயிட்டு இதில் ஜஸ்ட் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிக்கிறேன். வேறு ஃபாண்ட் வேணும் அப்படின்னா வேறு ஃபாண்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் செலக்ட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் போயிட்டு வேறு ஃபாண்ட் வேணுன்னா நான் வேறு ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே சைஸ் வந்து பெருசாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சின்னதாக்கிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லதாக இருக்கும். சின்னதாக வச்சுட்டு நீங்கள் பெருசாக்கிங்கன்னா ஒரு மாதிரி பிளர் ஆகும். அதனால் பெருசாகவே டெக்ஸ்ட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா சின்னதாக்கிக்கலாம். வெல்கம் டு மை ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணுன்னா பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் கொடுக்கலாம். கிரேடியன்ட் அப்படிங்கிறது 2 கலர் வந்து மிக்ஸ் ஆகிறது. இப்போ நான் 2 கலர் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஆரஞ்சு அண்ட் அடுத்த கலர் வந்து
ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த 2 கலரும் இதில் மிக்ஸ் ஆகி ஒரு கிரேடியன்ட் கலரில் இதில் வந்திருக்குது. அலைன்மெண்ட் லெஃப்ட்டு சென்டர், அதுவும் 2மே சென்டர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் இப்போது ஓகே கொடுக்கும்போது இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை பெருசாக்கணும்னா பெருசாக்கிக்கலாம், சின்னதாக்கணும்னா சின்னதாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுடைய இன்ட்ரோ அப்படிங்கிறது ஒரு சீன். இந்த இன்ட்ரோ சீனில் சோர்ஸஸ் நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால் இந்த எதுக்காக இந்த சோர்ஸ் இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த சோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு ஆடியோ நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஒரு ஆடியோவை நான் இதில் உள்ளே சேர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவுக்கு வந்து மீடியா சோர்ஸ், அந்த மீடியா சோர்ஸ் போய் இன்ட்ரோ ஆடியோன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா அந்த நேம் இதில் வரும், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது பின்னால், அதுக்காக தான். அதில் போயிட்டு நான் ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன், யூடியூப் மியூசிக். அதில் போய் அந்த லூப் அப்படிங்கிறது அந்த ஆடியோ வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா லூப் கொடுக்கலாம் நீங்கள். இல்லை அது ஒரு முறை ப்ளே பண்ணி நின்றுட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னாக்கி நீங்கள் லூப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது நீங்கள் இப்போ உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, லூப் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் இந்த இன்ட்ரோ ஆடியோ வந்து உள்ள இங்கேயும் வந்து அது வந்துருச்சு. அது வந்து இன்ட்ரோ ஆடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. இப்போ ப்ளே ஆகிறது வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இதில் எனக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து எதனால் இந்த சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ இது வந்து ஆக்சுவலாக லைவ் போகும்போது இந்த சத்தம் கேட்கும். இங்கே வந்து சத்தம் வந்துச்சுனாலே லைவ்ல இந்த பாக்ஸ்லையும், அதாவது இந்த பாக்ஸ்லையும் என்ன இருக்குதோ அதுதான் லைவ்ல போகும் உங்களுக்கு. எக்ஸாக்டாக இதில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ என்ன கேட்குறீங்களோ அது லைவ்ல போகும். ஆனால் இதில் ஓடிட்டு இருக்குதுனாலே லைவ்ல சவுண்டு கேட்கும்னு சொல்லி அர்த்தம். எனக்கு வந்து என்ன செய்யலை, நான் வந்து உள்ள செட்டிங்ஸில் போய் நான் வந்து அதை என்ன செய்யலை அப்படின்னா, எனக்கு நான் மானிட்டர் பண்ணுற மாதிரி நான் செட்டப் பண்ணி வைக்கல, அதனால கேட்க மாட்டேங்குது. அட்வான்ஸ் ஆடியோ ப்ராப்பர்ட்டிஸில் போய் மானிட்டர் ஆஃப்னு சொல்லி இருக்குது, மானிட்டர் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா சவுண்ட் வந்துடும். உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி தெரியல எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த சவுண்டு வந்து எனக்கு வந்து கேட்குது. ஸோ என்னால் அந்த சவுண்டை கேட்க முடியுது. நமக்கு மானிட்டர் வேண்டாம் அப்படின்னா நான் மானிட்டர் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை எனக்கு என்ன அவுட்புட் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை ஸ்ட்ரீம், இந்த 3 விஷயம் வந்து என்ன செய்யணும் என்னுடைய சீனில் இருக்குது. இப்போ இது வந்து நான் அப்பப்போ கிளிக் பண்ணும்போது போயிடுது. அதனால் இதில் போயிட்டு இது ஒரு பூட்டு சிம்பிள் இருக்குது, இந்த பூட்டு சிம்பிளை நான் கிளிக் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா இனிமேல் என்ன செய்யாது அப்படின்னா உங்களால் நகர்த்த முடியாது. இந்த ஆடியோ உங்களுக்கு விருப்பமான சவுண்டு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம், ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கலாம், ஃபுல்லாக வேணும்னா கூட்டி வச்சுக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ட்ரோ சீன். இப்போ அடுத்தல நான் வந்து இன்னொரு சீன் நான் போடுறேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அடுத்தல நான் வந்து பேசுகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சீன் 2ல வந்து டாக் அப்படின்னு சொல்லி போடுறேன், டாக் அப்படின்னு ஒரு சீன் போடுறேன். 2வது சீன் பாருங்க, இன்ட்ரோ 1ல எவ்வளவு இருக்குது சோர்சஸ், செகண்ட்ல டாக் அப்படிங்கிறதுக்கு போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எந்த சோர்ஸுமே இல்லை. இப்போ நான் இனி என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு சோர்ஸாக நான் ஆட் பண்ணணும், திரும்பவும் இதில் நான் என்ன மாதிரி என்னுடைய ஸ்ட்ரீம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அகைன் அதே மாதிரி ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். டாக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜிஃப் கொஞ்சம் அனிமேஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிக்சர் அப்படிங்கிறதுனால அது என்ன செய்யுது, அதில் பேக்ரவுண்டில் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஓகே கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஒரு பிக்சர் பேக்ரவுண்டில் அப்படியே இப்போ பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அடுத்தால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் ஆட் பண்ண வேண்டியது, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து மைக் வேணும். ஸோ ஆடியோ இன்புட் கேப்சர், அந்த ஆடியோ இன்புட் கேப்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம எந்த ஆடியோ வெளியேருந்து கொடுக்குற இன்புட்ஸ், மைக், இதுதான் ஆடியோ இன்புட் கேப்சர். இதில் வந்து நான் ஓகே கொடுக்குறேன். டிஃபால்ட்டாக உள்ளது இருக்குது சொல்லி கேட்குது. என்னோடது வந்து மைக்ரோஃபோன், யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோன் இந்த இதோடைய பேர். ஸோ அதை நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி கொடுக்குறேன்.
இப்போ பாருங்க, நான் பேசும்போது அதில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் பார்க்க முடியுதா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த 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 சீனில் நான் என்னுடைய இன்புட் ஆடியோவை கொடுத்துருக்குறேன். அந்த இன்புட் ஆடியோ வந்து இதில் ரெகக்னைஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் இப்போ இன்கேஸ் நான் இதை லைவ் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெண்டுலையுமே இருக்கிறது என்ன செய்யும்? யூடியூப்ல லைவ் ஆகும். ஸோ இந்த பிக்சரும் இந்த ஆடியோவும் லைவ் ஆகும். ஓகே, நான் வந்து இப்போ திரும்ப உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு சிம்பிளாக வந்து என்னுடைய கேமராவை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னுடைய கேமரா வந்து இப்போ இதில் ஓபிஎஸ்ல வந்து இருக்கிறனால, சாரி இதில் இருக்கிறனால நம்ம பேர் என்ன, கூகுள் மீட்ல வந்து அது லைவ்ல இருக்கிறனால ஓபிஎஸ்ல எடுக்காது. அதனால ஒருவேளை அது நான் இதை கட் பண்ணிட்டு இதை எடுத்தாலும் எடுப்பேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, வீடியோ கேப்சர் டிவைஸ், அந்த வீடியோ கேப்சர் டிவைஸில் போய் ஓகே கொடுக்குறேன். இப்போ என்னென்ன வீடியோ கேப்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது. USB 3 கேப்சர், அதுதான் வந்து என்னுடைய கேப்சர் டிவைஸுடைய நேம். அதனால் அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுக்குறேன். அப்படி ஓகே கொடுக்கும்போது எடுக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய வீடியோ வந்து ஏற்கனவே இதில் ஓபிஎஸ்ல இதில் மீட்டில் இருக்குது. நான் அதை கொஞ்சம் கட் பண்ணி பார்க்குறேன். இன்கேஸ் ஒருவேளை இதில் கட் பண்ணால் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இப்போ என்னுடைய இதில் யூஸ் ஆகிட்டு இருக்கிறனால ஓகே, இதில் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ இதில் எனக்கு வந்து இதில் நம்ம என்ன சொல்கிறது, கூகுள் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால அதில் வந்து கேமரா வர மாட்டேங்குது. ஸோ இப்போ அதில் இன்கேஸ் நான் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா என்னோட கேமரா இந்த நான் இதில் இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, கூகுளில் எக்ஸாக்டாக அந்த இமேஜ் வந்து இதில் காட்டிடும். நீங்கள் அகைன் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி அந்த பிக்சர் வந்து அந்த மொபைல் வந்து அதை வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ தற்சமயத்துக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பதிலாக நான் வந்து என்னுடைய ஒரு பிக்சர் ஒன்று போட்டு விடுறேன். அப்போ வந்து உங்களுக்கு அது ஒரு கேமரா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, அது அந்த கேமரா எப்படி இருக்கும் லைவ் போகும்போது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகிருக்காது, பேக்ரவுண்டோட சேர்த்து தான் தெரியும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மாதிரி கூட பேக்ரவுண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீனோ அல்லது பிளாக் ஸ்க்ரீனோ வச்சு என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய பேக்ரவுண்டை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கேமராவை நீங்கள் செட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம். இது கேமரா இல்லை, இது பிக்சர். நான் உங்களுக்கு புரியறதுக்காக என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போது 2 சீன் இருக்குது எனக்கு. ஒன்று சீனில் வந்து இன்ட்ரோ சீன் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் இருக்குது. அதில் ஏற்கனவே ஒரு ஆடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தல டாக்குன்னு சொல்லி ஒரு சீன் வச்சுருக்கேன். அதில் ஒரு பேக்ரவுண்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. என்னுடைய வீடியோ, இது வந்து வீடியோவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுலேருந்து இதில் எனக்கு வீடியோ வர மாட்டேங்குது. ஸோ இதில் வந்து ஒரு வீடியோ வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குது, என்னுடைய கேமராவும் அப்படி இருக்குது. இப்போது நான் இந்த சீன் எல்லாமே செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ட்ரீம் கீ நம்ம போட்டாச்சு. அடுத்தால நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, அவுட்புட்.
இந்த அவுட்புட் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இதில் டிஃபால்ட்டாக ஒரு சில இது கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய நெட்டு ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த அவுட்புட் வந்து நீங்கள் செட் பண்ணணும். இதில் உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டு, இப்போ என்னோடது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, அதனால் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை அப்படின்னா அந்த X264 மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு அப்படின்னா கிராஃபிக்ஸ் கார்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. சிபிஆர் அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து 12,000 கேபிபிஎஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதில் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பிட்ரேட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுடைய நெட்டு ஸ்பீடு சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 10 Mbps வரைக்குமாவது உங்களுக்கு ஸ்பீடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 6,000 வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஸ்பீடு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து பெட்டர் 3,000 போட்டுக்கோங்க, ப்ராப்ளம். ரொம்ப ஒன்றும் மோசமாக இருக்காது. 3,000 போட்டுக்கோங்க. மற்ற எல்லாமே வந்து நீங்கள் எதுவுமே தொட வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி ரீஸ்கேல் அவுட்புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய ஸ்க்ரீன் வந்து 1920x1080 ரெசல்யூஷனில் உள்ள ஸ்க்ரீன், அதை வந்து அப்படியே பண்ணுது. இல்லை நான் என்னோடய ஸ்க்ரீனோட ரெசல்யூஷனோட கொஞ்சம் கம்மி பண்ணி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரீஸ்கேல் அவுட்புட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, ஏன்னா உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தது அது. நான் கொஞ்சம் சின்னதாகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அது கொஞ்சம் 720க்கு போடுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 720 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை குறைச்சிக்கிட்டிங்கன்னா லேக் இல்லாமல் வந்து ப்ளே ஆகும். ஒரு 4 அல்லது 5 Mbps ஸ்பீடு தான் எனக்கு மேக்ஸிமம் வருது அப்படின்னா நீங்கள் ரீஸ்கேல் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுடைய மானிட்டரே வந்து 720p தான் அப்படின்னா நோ ப்ராப்ளம், அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், நீங்கள் வந்து அதை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஆடியோ அகைன் நம்ம வந்து அங்கே இங்கே எல்லாமே டிசைட் பண்ணியிருக்கோம். அங்கே நம்ம ஆடியோ சேர்த்துருக்குறோம். நீங்கள் மொத்தத்தில் எல்லாம் ஆடியோ எல்லாம் அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா அங்கே எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் அங்கே ரிமூவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெஸ்க்டாப் ஆடியோ வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன உள்ள டிஃபால்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே கம்ப்ளீட்டாக இந்த இடத்துல ஆடியோவை ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணும்போது இந்த இடத்துல அந்த ஐக்கான் இருக்குது, இதில் போயிட்டு அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அதில் ரிமூவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அது வந்து எல்லாமே ரிமூவ் ஆயிரும். அதாவது உள்ள டிஃபால்ட்டாக இருக்கிறது வந்து ரிமூவ் ஆயிரும். அப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இன்ட்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்ட்ரோ ஆடியோ மட்டும் தான் போட்டிருக்கேன். இதில் என்னோட மைக்கே தெரியாது. ஆனால் டாக்குக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இதில் பாருங்கள் டாக்குக்குள்ள அந்த வீடியோ வந்துருச்சு. வீடியோ கேப்சர் டிவைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கனால அதில் உள்ள ஆடியோவும் இதில் காட்டுது. உங்களுக்கு தேவையில்லாத ஆடியோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக குறைச்சி வச்சுக்கலாம். ஒன்று உள்ள ஆடியோ இன்னொன்றுல வராது. ஆனால் நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து அதில் இருக்கிற ஆடியோ அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இது எல்லாமே எல்லா சீன்லையும் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அது கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செட்டிங்ஸுக்கு திரும்பவும் போகலாம். ஆடியோ நீங்கள் பெரிய அளவில் தொட வேண்டியதில்லை, அப்படியே இருக்கட்டும், நோ ப்ராப்ளம். வீடியோவில் பேஸ் கேன்வாஸ் என்ன, அவுட்புட் அகைன் இந்த இடத்துலையும் நீங்கள் உங்களோட அவுட்புட்டை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா குறைச்சிக்கோங்க. ஓகே, இங்கே இந்த இடத்துல இதுவும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு சம்மந்தப்பட்டது. FPS ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். எத்தனை ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்? 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஹை குவாலிட்டி. 30 வந்து எனஃப். உங்களுடைய ஸ்பீடு வந்து இப்போ 60 எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, கேமிங் அந்த மாதிரி இதுக்கு தான் 60லாம் தேவைப்படும். சாதாரணமாக பேசுகிறதுக்கு 30 போதும். பட் உங்களுடைய இன்டர்நெட் ஹேண்டில் பண்ணணும், எனக்கு வந்து 10 Mbpsக்கு மேலே ஸ்பீடு இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னா நீங்கள் 60 போட்டுக்கலாம். பட் 10 Mbpsக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 30 போட்டுக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ செட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து நான் இப்போ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனலில் லைவாக ஆரம்பிக்கும். நான் இப்போதைக்கு இந்த ஸ்க்ரீனை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே அதை வந்து அதுக்கு நான் வரேன். அதில் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய
ஓகே. இதில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கிரியேட்டில் போய் கோ லைவ், இந்த கோ லைவில் போய் நீங்கள் வந்து வெப்கமில் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், டைரெக்டாக உங்களுடைய வெப்கம்லேருந்து அப்படியே பண்ணுறது. நம்ம ஸ்கெடியூல் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஷெடியூல் பண்ணுறது, ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா, அரை மணி நேரத்துக்கு அப்புறமா, அல்லது நாளைக்கு நம்ம ஷெடியூல் பண்ணுறது. அதை ஷெடியூல் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அது கேட்கும், இந்த புது ஸ்ட்ரீமாக ஆரம்பிக்கணுமா இல்லை ஏற்கனவே ஷெடியூல்டு ஸ்ட்ரீமுக்கு போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். ஷெடியூல் ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது அது புதுசாக எதுவும் கிரியேட் பண்ணாது, அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு இப்போ நான் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரீமை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இன்னும் வர ஆரம்பிக்கலை எதுவுமே. ஏன் இதில் இன்னும் எனக்கு வர ஆரம்பிக்கலை அப்படின்னா, எனக்கு வந்து நான் இன்னும் அதில் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நான் வந்து என்னுடைய OBS ஸ்டூடியோவில் இன்ட்ரோ சீனில் வச்சுக்கிறேன். இன்ட்ரோ சீனில் வச்சுட்டு என்னுடைய ஆடியோவை கூட நான் என்ன செய்யலாம்னா கண்ட்ரோல் பண்ணலாம். நான் பாஸ் பண்ணி வைக்கணும்னா அந்த இடத்துல பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கூட ப்ளே பண்ணி விடலாம். சால் உங்களுடைய நிறைய விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பழகிக்கிறது தான். ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிவி சேனல் நடத்துகிற மாதிரி இதில் விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணி நடத்த முடியும். அவ்வளோ விஷயங்கள் இதில் பண்ண முடியும். நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போதைக்கு நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். நிறுத்தி வச்சுட்டு நான் இப்போது ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் அப்படிங்கிறத நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய ஸ்ட்ரீமிங் கீ நான் அதில் போட்டிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பாருங்க எக்ஸலண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி வருது. இந்த மாதிரி எக்ஸலண்ட் கனெக்ஷன் வருது அப்படின்னா கனெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். கனெக்ஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் போடுறது வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இங்கே லைவாக ஆரம்பிக்கும். பாருங்கள், இதில் வந்து ஆக்சுவலாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருந்திருக்குது. அதனால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஸ்ட்ரீம் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன் வைக்கக்கூடாது, நம்ம தான் ஸ்ட்ரீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுற மாதிரியான ஒரு ஆப்ஷன் வைக்கணும். இது டைரெக்டாக அப்படிங்கிறனால அது அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் அதுவே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி உள்ளே வந்துடும் ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ரெட் கலரில் வந்து ஸ்டார்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குதுன்னா இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இப்போ உள்ள கூட மியூசிக் ஆஃபில் இருக்குது. நான் அந்த OBSல போய் மியூசிக் ஆன் பண்ணி விடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மியூசிக் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வரும். 4 பேர் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இதில் வந்து வருது. நான் வந்து இப்போ என்னுடைய ஹாய் போட்டிருக்காங்க, ஹாய் ப்ரோ போட்டிருக்கீங்க, ஓகே ரைட் தேங்க்யூ. பாருங்க, நீங்கள் ஹாய் போட்டது எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இதில் பாருங்கள், என்னுடைய சேனலில் வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு அப்படின்னா மியூசிக் வந்துட்டு இருக்கோம், லைவ் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்குல்ல, நான் போயிட்டு இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய 2வது சீனுக்கு நான் மாற்றுறேன். நான் மாற்றின உடனே பாருங்கள் என்னுடைய சீன் வந்து செகண்ட் சீனுக்கு மாறும். கொஞ்சம் லேக் இருக்கும், லோ லேட்டன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லேட்டன்சி கொஞ்சம் இருக்க தான் செய்யும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து அந்த லேட்டன்சி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னுடைய சேனலில் வந்து இப்போ என்னாச்சு அப்படின்னா லைவ் வந்து என்னாச்சு, என்னுடைய ஃபோட்டோ வந்து அதில் நான் இப்போ ஆக்சுவலாக இது கேமரா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இந்த கேமரானா இப்போ அந்த கேமரா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஃபோட்டோ அப்படிங்கிறதுனால ஃபோட்டோ தெரியுது. இது வந்து இப்போ என்னுடைய சேனலில் லைவ் ஆகிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அதை பார்க்கலாம், லைவை கூட நம்ம பார்க்கலாம். என்னுடைய சேனலில் லைவ் ஆகிட்டு இருக்கிறத கூட நீங்கள் பார்க்க முடியும். எல்லாமே இந்த லைவ் ஆப்ஷனில் இருக்கும். பாருங்கள், இதில் லைவ் ஆகிட்டு இருக்குது. நோ. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், என்னுடைய சேனலில் வந்து லைவ் ஆகிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுக்கான அந்த லைவ். நான் இப்போதைக்கு நான் லைவ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தேன், ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறேன், ஸ்டாப் ஆயிரும், அவ்வளோதான்.
ஸோ அங்கே லைவ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன், எண்டு கொடுக்குறேன், எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னுடைய சேனலில் இருக்கிற வேறு யாரோ சில பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளேபேக்ஸ் 6 ப்ளேபேக் ஆகிருக்குது. அதுக்குள்ளே 4 பேர் பீக் கான்ஃபரன்ஸ் திரும்ப திரும்ப 4 பேர் பார்த்துருக்காங்க. 6 முறை ப்ளேபேக் ஆகிருக்குது. டோட்டல் டைம் வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். டிஸ்மிஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எப்படி அந்த அந்த ஓபிஎஸ் ஸ்டூடியோவிலேருந்து லைவ் வர்றது அப்படிங்கிறத வந்து இப்போ உங்களால் பார்க்க முடிஞ்சது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சிலருக்கு வந்து இதை எப்படி நான் வந்து இதை யூஸ் பண்ணி ஃபேஸ்புக்கில் வந்து நான் லைவ் பண்ணுறது, அது அடுத்த முக்கியமான ஒரு கொஸ்டின். எப்படி நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து லைவ் பண்ணுறது அப்படிங்கிறத அகெயின் அது வந்து நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக்கில் உங்களுடைய பர்சனல் அதுலேயும் போடலாம். பட் உங்களுடைய குரூப்லேயோ அல்லது உங்களுடைய குரூப்லேயோ அல்லது உங்களுடைய பேஜ்லேயோ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா போடலாம். நான் என்னுடைய ஜெஸ்வின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் வந்து லைவ் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக சொல்லித்தரேன். இப்போ என்னுடைய பேஜ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. பேஜ் டிஸ்பிளே ஆகுது. இதில் இந்த கிரியேட் போஸ்ட் அது பக்கத்தில் லைவ் அப்படின்னு சொல்லி கீழே ஒன்று இருக்குது. இந்த லைவை கிளிக் பண்ணுங்கள். லைவை கிளிக் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து உங்களுக்கு லைவுக்கு போகும். உள்ள போன உடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஸ்ட்ரீம் கீ, யூஸ் கேமரா, யூஸ் பேர்ட் என்கோடர்னு சொல்லி இருக்குது. இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ண போகிற கீ. அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னா கேமரா அப்படிங்கிறது நம்ம யூடியூப்பில் பார்த்த மாதிரியே டைரெக்டாக உங்களுடைய மொபைலில் இருந்தோ அல்லது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இருந்தோ நீங்கள் டைரெக்டாக அப்படியே லைவ் போகிறது, அதுதான் கேமரா. இது வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸ். ஆக்சுவலாக டிவி ஸ்ட்ரீமிங்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இது. பட் நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து பண்ணும்போது இந்த ஸ்ட்ரீம் கீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கீ அப்படின்னு சொல்லி இங்கேயும் இருக்குது. காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரீம் கீயை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இது பெருசாக இருக்கும், ஃபேஸ்புக்கில் ரொம்ப பெருசாக இருக்கும். காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி போய் செட்டிங்ஸில் போய் ஸ்ட்ரீமில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக் லைவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் லைவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க 720pயில் தான் உங்களை லைவ் பண்ண விடுவாங்க. ஃபுல் ஹெச்டியில் உங்களால் லைவ் பண்ண முடியாது. அதாவது 1080pயில் வந்து உங்களால் பண்ண முடியாது. இன்பில்டாக வந்து அதை ஓபிஎஸ்ல வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால் திஸ் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் டஸ் நாட் சப்போர்ட் யுவர் கரண்ட் அவுட்புட் ரெசல்யூஷன் அண்ட் ஆர் ஃப்ரேம் ரேட். தே வில் பி சேஞ்ச் டு த க்ளோசட் கம்பேட்டிபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரெசல்யூஷன் வந்து 720p 1280 to 720p கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து 30 கொடுத்துருக்காங்க. டு யூ வாண்ட் டு கண்டினியூ கொடுக்குறேன், எஸ் கொடுக்குறேன். உள்ள எனக்கு மாறி இருக்கும். இப்போ இந்த கீ வந்து யூடியூப் கீ தான் இருக்கும். இதை வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுறேன், ஓகே கொடுக்குறேன். நான் இப்போ ஃபேஸ்புக்கோட கீ கொடுத்தாச்சு. இப்போ ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இங்கே வந்து வந்துடும் கனெக்டிங் லைவ் வீடியோ அப்படின்னு சொல்லி வருது. பாருங்கள், வந்துடுச்சு. யூடியூப்பில் வந்து நம்ம அங்கே என்ன பண்ணி வச்சுருக்கிறோமோ அது இங்கே வந்தாச்சு. நான் இங்கே என்னுடைய டைட்டில் கொடுத்துக்கலாம். என்னுடைய கேட்டகரி நான் செலக்ட் பண்ணிக்கலாம். கேமிங்க என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய கேட்டகரி நான் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம்.
தம்ப்நெயில் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. வீடியோ தம்ப்நெயில் பார்த்துட்டு கீழே வந்து ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. எந்த மாதிரியான ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். கிராஸ் போஸ்ட் டு மோர் பேஜஸ் இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பேஜில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஷேர் டு பேஜோட குரூப், இந்த பேஜுக்குன்னு சொல்லி ஒரு சில குரூப் நீங்கள் ஃபேஸ்புக்கில் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் லைவ் பண்ணுவீங்க. ஃபேஸ்புக் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லைவ் அது போட்டு விடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கலாம். இப்போ கோ லைவ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா யூ கேன் ரீச் மோர் பீப்புள் பை டேக்கிங் ஏ கேம் ஃபார் யுவர் ஸ்ட்ரீம். நீங்கள் கேம் பண்ணீங்கன்னா என்ன கேம் அப்படின்னு சொல்லி பேர் போட சொல்லி சொல்லுது. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. கோ லைவ் அப்படி கொடுக்குறேன். இப்போ என்னாச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு இங்கே லைவ் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த இந்த இதை தான் வந்து மற்றவங்க பார்ப்பாங்க. இந்த கீழே இந்த இடத்துல தெரியுதுல வீடியோ, இதை தான் மற்றவங்க பார்ப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் வந்து இதில் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, யாரும் கமெண்ட் போடுறாங்களா, எல்லா விஷயமும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். கொஸ்டின்ஸ் கிரியேட் அ போல், நீங்கள் கொஸ்டின் போட்டு லைவ் போயிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் இங்கே ஓபிஎஸ்ல போய் என்னுடைய சீனை மாற்றினேன் அப்படின்னா சீன் சேஞ்ச் ஆயிரும். பாருங்க, அங்கே நான் சீன் மாற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபேஸ்புக்கில் வந்து சீன் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் லைவ் போகிறதுக்கான இது. எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்குது, என்ன ரியாக்ஷன் வந்துருக்குது, யாராவது ஷேர் பண்ணியிருக்காங்களா, யாராவது கிளிக் பண்ணியிருக்காங்களா, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இதில் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஓபிஎஸ் ஸ்டுடியோ பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 சீன் மட்டும் இல்லை, நீங்கள் 10 சீன் கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை மட்டும் வச்சு ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், அவரை மட்டும் வச்சு ஒரு ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். நீங்கள் 2 பேரும் சைட் பை சைடில் இருக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுடைய ஒரு இன்டர்வியூவில் எந்தெந்த மாதிரி வைப்பாங்களோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ண விடலாம். நிறைய கிராஃபிக்ஸ் மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். ஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சீன்லேருந்து அடுத்த சீன் மாறும்போது ஒரு அந்த சவுண்டு வர்றது, இப்படி க்ளோஸ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் பண்ண முடியும். அது எல்லாமே நம்ம வில் லேர்ன் ஃபியூச்சரில் வந்து நம்ம 1 by 1 வந்து நம்ம ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் வந்து லைவ் போடுறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து இதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஓபிஎஸ் மூலமாக உங்களால் லைவ் பண்ண முடியும். ஓரளவு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை ஓகே, இது இந்த கொஸ்டின் முடிஞ்சு ஒருத்தர் வந்து ட்விட்டர் பற்றி கேட்டிருந்தாங்க. எனக்கு ட்விட்டர் பற்றி கொஞ்சம் சொல்லித்தாங்க, ட்விட்டரில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இது. ட்விட்டரில் வந்து அவங்களுக்கு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்விட்டரில் உள்ள லாகின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி இருக்கும். அவங்க லாகின்லாம் பண்ணிட்டேன், பட் ஆனால் எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு தான் தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு உள்ள வந்து இந்த மாதிரி வந்து என்ன செய்யும் அப்படின்னா உள்ள ஒவ்வொருத்தர் போடுறது இருக்கும். ட்விட்டருடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய வேர்ல்டு லீடர்ஸ் வந்து அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா அதில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஃபேஸ்புக்கோட ட்விட்டரில் தான் வந்து அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ட்விட்டரில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரொம்ப வந்து அதில் டைப் பண்ண முடியாது. நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் உங்களால் அதில் டைப் பண்ண முடியும். மேக்ஸிமம் எனக்கு எக்ஸாக்டாக எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த நம்ம டைப் பண்ண அந்த ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரவுண்டு முடியும் போது உங்களுக்கு வந்து அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த ரவுண்டு முடியும் போது உங்களால் அதுக்கு மேலே வந்து உங்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்குதா?
அவ்வளோதான், இவ்வளோதான் முடிஞ்சது. அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிரேஸ் பீரியட் காட்டுது 0. இதுக்கு மேலே மைனஸில் போயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே வந்து உங்களால் போஸ்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கான மேக்ஸிமம் லிமிட் வந்து இவ்வளோதான். இந்த 0 வரைக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து தான் இவ்வளவு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து என்டர் கூட ஒரு கேரக்டராக தான் இது பண்ணுது. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட லெட்டர்ஸ்குள்ளே உங்களால் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண முடியும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிக்சர் வந்து அதில் ஆட் ஆகிக்கும். ஏதாவது ஒரு பிக்சர் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த லெட்டர் கூடவே சேர்த்து அந்த பிக்சரும் வந்து அதில் ஆட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் லெட்டர் டைப் பண்ணியிருக்கீங்க, அந்த பிக்சர் போட்டிருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய பிக்சர் போட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர் போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்விட்டரில் வந்து டேக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் @ அடிச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த @ போட்டுட்டு நீங்கள் யாரை டேக் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஒரு 1 or 2 லெட்டர்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து உடனே வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதில் யாரெல்லாம் அந்த லெட்டர்ஸில் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும். இப்போ நான் ஏஆர் ரஹ்மானை டேக் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதில் போட்டுட்டு ஏஆர் ரஹ்மான் அப்படி சொல்லி போட்டுட்டு நான் இதில் ஏதாவது டைப் பண்ணேன் அப்படின்னா அவருக்கு வந்து இண்டிகேஷன் போகும், உங்களை ஒருத்தர் டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு போகும். இந்த மாதிரி மல்டிபிள் பீப்புள் இந்த டேக் வந்து நமக்கு இதில் நம்பரில் எண்ணிக்கையில் சேராது டேகு கூட -11 ஆயிடுச்சு. டேக் கூட அந்த எண்ணிக்கையில் சேருது. இந்த மாதிரி நான் டேக் யாரெல்லாம் டேக் பண்ணணும்னு நினைக்கிறேனோ நான் எக்ஸ்ட்ரா கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டேக் நான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் நான் டேக் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி டேக் பண்ணி நான் வந்து டேக் பண்ணிக்கலாம். ஒன்று. அடுத்ததாக ட்விட்டருடைய ரொம்ப முக்கியமான இன்னொரு இது என்ன அப்படின்னா ஹேஷ்டேக். அதுக்கு வந்து நீங்கள் அந்த ஷிஃப்ட் அழுத்தி அந்த ஹேஷ்டேக் சிம்பிள் அடிச்சிங்க அப்படின்னா அந்த ஹேஷ்டேக் சிம்பிளில் வந்து உங்களுக்கு அவங்க என்னென்ன ஹேஷ்டேக் இருக்குதோ அது எல்லாமே வரும். ஹேஷ்டேக் அடிச்சுட்டு நம்ம வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணாலே இந்த ஹேஷ்டேக் சம்மந்தப்பட்ட ஏதாவது என்ன செஞ்சிடும் அப்படின்னா இதில் காட்டிடும். அப்போ யூடியூப் அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த யூடியூப் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இப்போ லாஸ்ட் ஹவரில் மட்டும் 1760 பேர் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஹேஷ்டேக் இந்த மாதிரியான இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நான் என்ன ஹேஷ்டேக் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி ஹேஷ்டேக் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறதுல போனேன் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ட்ரெண்டிங் அப்படிங்கிறத போயிட்டு இந்தியாவில் வந்து என்னென்ன இது ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்க முடியும். பாருங்கள், இந்தியாவில் வந்து சென்னை அப்படிங்கிறது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்றைக்கி. இப்போ சென்னை அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி எது ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்க முடியும். இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறதே முக்கியமாக வந்து இப்போ யாராவது ஒருத்தர் போடும்போது இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் வந்து இந்த ஹேஷ்டேக் இருக்குது அப்படின்னா அது முக்கியமான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ட்விட்டர் பற்றினது. நீங்கள் ட்வீட் அதில் போயிட்டு நீங்கள் உங்களோட டைப் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போது சிம்பிளாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ லெட்டர்ஸ் அங்கே அலோவ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்வீட் அப்படிங்கிறத அடிச்சு விட்டிங்கன்னா போதும், ட்வீட் ஆகிக்கும். அவ்வளோதான். இமோஜி உள்ள ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய எமோஜிஸ் தான் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிம்பிளான ஒரு விஷயம். அவங்களுக்கு எப்படி இதை பண்ணுறதுன்னு சொல்லி தெரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக ஷார்ட்டாக அவங்க ரெகுலராக நான் பார்த்துட்ருக்குறாங்க, இந்த இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இது. ஓகே, ஸோ இப்போ லைவ் பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. கேமிங் எக்ஸாக்டாக இதுதான். இந்த கேமிங்கில் நீங்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் போடலாம் சார்? எதுலங்க? ட்விட்டரில் என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணலாம்?
எது வேணாலும் பண்ணலாம். உங்களுடைய யூடியூப் உடைய லிங்க் அந்த அந்த வீடியோவோட லிங்க் இப்போ இதில் ஷேர் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆமா. அது ஷேர் பண்ணலாம். ஆ. அப்புறமா இல்ல ஷார்ட் வேற என்ன யார் வேணா பார்த்துப்பாங்க அப்படியா? எனக்கு புரியல. இல்ல நம்ம ஷேர் பண்ணி விட்டோம்னா யார் வேணா பார்த்துப்பாங்க அப்படியா? ஆமா அப்படிதான். இப்போ ஓகே. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இதே மாதிரி ஃபேஸ்புக் மாதிரியே தான். உங்களை வந்து இதில் ஃபாலோ பண்ணுறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்களும் சரி. நிறைய பேரை ஃபாலோ பண்ணலாம், உங்களையும் மற்றவங்க ஃபாலோ பண்ணலாம். சரிங்க இப்போ சரி. அதுதான் ஃபேஸ்புக் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ட்விட்டர் அப்படிங்கிறது இங்கே வதவதான்னு சொல்லி எழுத முடியாது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு பெரிய கட்டுரையே எழுதலாம். ஆனால் சரி. ட்விட்டரில் அப்படி எழுத முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெட்டர்ஸ் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் எழுதுறது. இன்னொன்று என்னன்னா ஆ. ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும். அதில் சரிங்க எந்த சார். வேர்ல்ட் லீடர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அவங்க ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அவங்க பர்சனலா என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறது பெரும்பாலும் ட்விட்டர்ல தான் போடுவாங்க. ஓகே. ஒரு மெசேஜ் அடிக்கலாம், ஏதாவது ஒரு பிக்சர் போடலாம், அவ்வளவுதானா? வேற என்ன ஆமா. செய்யலாம்? வேற ஒரு என்ன செய்யலாம்? அதுதான் அது வந்து என்னன்னா சிம்பிளா ரொம்ப வதவதான்னு எழுதாம சிம்பிளா ஒரு பிக்சர் போட்டுக்கலாம். ஷார்ட்டா ஒரு மெசேஜ் எழுதலாம். நீங்க உங்களுடைய ஷார்ட்டா ஒரு வீடியோ ஒரு ஒரு குறிப்பிட்ட லென்த் வரைக்கும் ஒரு வீடியோ அதுல அலோட் இருக்குது. அது அது போட்டுக்கலாம். அந்த லெங்த் தான் கேக்குறேன் சார். அது எவ்வளவு வரைக்கும் இருக்கணும்? எவ்வளவு எம்பி? தெரியல எனக்கு. நீங்க இல்ல எத்தனை நிமிஷம் வீடியோ போடலாம்? 2 minutes 20 seconds போடலாம். ஓகே சார். தேங்க்யூ. ஆமா 2 minutes போட்டுக்கலாம். அதான் அது அவங்களுடைய ரேஞ்ச். அதுக்கு மேல போட முடியாதுன்னு நினைக்கிறேன் சாதாரண இதுல. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட்டா பண்றதுக்காக இது எல்லா வேர்ல்ட் லீடர்ஸ் எல்லாருமே வந்து அதில் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட். நீங்க டைரக்டா எந்த வேர்ல்ட் லீடருக்கும் கூட நீங்க டைரக்டா வந்து அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணணும்னா பண்ணலாம், அவங்களை டேக் பண்ணலாம், அவங்களுக்கு மெசேஜ் அடிக்கலாம். அவங்க ரிப்ளை பண்றாங்களா அப்படிங்கிறது வேற விஷயம். பட் அவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டேக் பண்றது அப்படின்னா நம்ம வந்து அவங்க பேருக்கு நம்ம மெசேஜ் கொடுக்கறதுன்னு அர்த்தமா? டேக் நான் இப்போ யாரையா ஒருத்தரை நான் வந்து கமெண்ட் பண்றேன் அல்லது அவங்களை கிரிட்டிசைஸ் பண்றேன் அப்படின்னா அவங்கள பத்தி போட்டுட்டு அட் சிம்பிள் போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி அட் சிம்பிள் போட்டுட்டு அவங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதை நான் அதில் அடிச்சு விட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு அது இண்டிகேஷன் காட்டும், இந்த மாதிரி இவங்க வந்து உங்களை டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய 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 நோட்டிபிகேஷன்ல காட்டும். அவங்க விரும்பினா வந்து பாத்துக்குவாங்க. அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு லைவ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ அந்த லைவ் பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம் நீங்க. எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ லைவ் வந்து நம்ம இப்போ ஆப்ரேட் பண்றோம்ல சார் ஓபிஎஸ் டூல்ல இருந்து. இப்போ நான் வந்து 2 சீன் நீங்க வச்ச மாதிரி 2 சீன் வச்சிருக்கேன்னா அதுல நான் அந்த செலக்ட் பண்ணேன்னா அந்த சீன் வந்து அங்க லைவா போகுமா? ஆமா. ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தா கூட அப்படிதானே சார் ஆப்ரேட் பண்றது? ஆமா சார். இந்த ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கிறதுக்கும் நீங்க இங்க உள்ள சீன் கண்ட்ரோல் பண்றதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க ஸ்ட்ரீம் ஒரு பக்கம் லைவ் போட்டு விட்டுட்டு நீங்க இங்க என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்றீங்களோ, என்னென்ன செட் பண்ணிருக்கீங்களோ, இந்த பர்டிகுலர் சீன்ல வந்து எனக்கு இதெல்லாம் இந்த ஆடியோ போகணும், இந்த வீடியோ போகணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணிருக்கீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அங்க மாறிக்கிட்டே இருக்கும், டைனமிக்கா மாறும். அதுக்கு தான் வந்து இந்த ஓபிஎஸ் ஸ்டுடியோ. நம்ம டைரக்டா சும்மா உட்காந்து பேசுறது ஸ்டுடியோ அவசியம் இல்லை. அது நம்ம டைரக்டா வெப்காமில் உட்காந்து பேசிட்டு போகலாம். பட் இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு தான் ஆடியோ சேர்த்துக்கலாம், வீடியோ சேர்த்துக்கலாம், பிக்சர் சேர்த்துக்கலாம், கீழே டைட்டில்ஸ் சேர்த்துக்கலாம், கீழே ஸ்க்ரோலிங் ஓட விடலாம், நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் இதில். நம்ம ஃபியூச்சரில் நான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து இந்த இது மூலமாக நான் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் விஷயங்கள் எடுத்துக்கிட்டு நான் வந்து வீக்லி ஒன்ஸ் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் யூடியூப் சேனலில். அப்படி யூடியூப் சேனலில் போடும்போது நான் அதில் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா, எப்படி ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஸ்ட்ரீம் நான் போடும்போது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா. ஏன்னா உங்களுக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும். லைவ் போடும்போது வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு டைம் நீங்கள் ஃப்ரைடே கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சம் ஃப்ரைடே ஈவினிங் அந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா ஒரு மேபி ரெகுலராக வந்து நம்ம இந்த மாதிரி லைவ்ல யூடியூப்ல வந்து லைவ் போடும்போது இந்த குரூப்ல நம்ம குரூப்ல இருக்கிறவங்களும் நீங்களும் பார்க்கலாம், மற்றவங்களும் யூடியூப்ல இருக்கிறவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறேன், அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சொல்லுங்க சார். கேட்க மாட்டேங்குது நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. இல்ல மைக்க எடுத்துருங்களேன், உருவிருங்களேன், மைக்க உருவிட்டு பேசுங்களேன்.
கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. பிரதர், இப்ப இந்த ஓபிஎஸ்ல வந்து சீன் 1 சீன் 2 அப்படி கிரியேட் பண்ண சொன்னீங்க இல்லைங்களா? அத வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னீங்க. லைவ் போடும்போது நம்ம கண்ட்ரோல் பண்றோம்னாக்கா சீன் 1 முடிஞ்ச உடனே சீன் 2 டைரக்டா அதுவே போயிடுங்களா? இல்ல நம்ம தான் அது கிளிக் நம்ம தான் சீன் 1 முடிஞ்சு எல்லாம் போகாது, முடிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போகாது. அந்த சீன் 1க்குள்ள நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அது அதுக்குள்ளே தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும். நீங்க தான் வந்து அதுக்கு அடுத்த சீனுக்கு வந்து நீங்க தான் மாத்தணும். அல்லது நீங்க அதுக்கு ஒரு ஆள், நீங்க எதுல இருக்கீங்கன்னா இன்னொருத்தருக்கு நீங்க வந்து அதுக்கு அந்த மாதிரி அதை கொடுத்து நீங்க இன்னொருத்தர் உட்காந்து மாத்தலாம், அல்லது நீங்க மாத்தணும். சரி அந்த மாதிரி தான். இல்ல மொத்தத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு ஃபோல்டரா கிரியேட் பண்ணிட்டா அப்படியே போயிடுங்களா? ஒரு எபிசோட் மாதிரி போயிடுங்களா? எந்த மாதிரி கேக்குறீங்க? எல்லாம் சேர்த்து புரியல எனக்கு. எந்த இது கேக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல இன்ட்ரோன்னு சொல்லி நீங்க போட்டீங்க, இன்ட்ரோடக்ஷன் போட்டீங்க, அதுக்கப்புறம் சீன் 2 போட்டீங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு 5 சீன் இருக்கு அப்படின்னாக்கா 5த்தையும் கம்பைல் பண்ணி ஒரே ஃபோல்டரா கிரியேட் பண்ணிட்டா கண்டினியூஸா ரன் ஆயிடுமா? இல்ல அப்படிலாம் ஆகாது. அப்படி ஆகாது. நம்ம தான் ஒண்ணா மாத்தணும், ஆட்டோமேட்டிக்கா சீன் மாத்தணும். ஆக்சுவலா உள்ள இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் சீன் ஸ்விட்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஆன் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்க இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நீங்க பேசிக் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் அட்வான்ஸா லேர்ன் பண்ணலாம். சீன் வந்து நீங்க தான் மாத்தணும். சரி, நீங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்க. ஒருவேளை இது இப்ப நான் வந்து என்னுடைய கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கும்போது இதே மாதிரி என்னுடைய இந்த மாதிரி கூகுள் மீட் மூலமா நீங்க இன்னொருத்தர் வந்து நீங்க இன்வைட் பண்ணிருக்கீங்க, அவரும் உங்களோட கம்ப்யூட்டர்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க உங்களோட கேமராவை வந்து நீங்க ஓபிஎஸ் ஸ்டுடியோல எடுத்துக்கலாம். இப்போ அவரு கூகுள் மீட் மூலமா வந்திருக்கிற அவரையும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கூகுள் மீட்ல கேப்சர் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க 2 பேரும் ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தலாம். சரி, ஒரு இன்டர்வியூ மாதிரி நடத்தும் போது இப்போ சீன் 1ல வந்து நீங்க உங்களை மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. சீன் 2ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவரை மட்டும் வச்சிருக்கீங்க. சீன் 3ல நீங்க 2 பேருமே சைட் பை சைடு இருக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பேசிட்டு இருக்கும்போது அவங்க உங்களுடைய இன்டர்வியூடைய நீடுக்கு தகுந்த மாதிரி நீங்க சீனை மாத்திக்கிட்டே இருக்கலாம். நீங்க பேசிட்டு இருக்கும்போது நீங்க உங்களோட இதை போட்டுடலாம். இப்போ நீங்க 2 பேரும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன்ல இருக்கும்போது நீங்க உங்க 2 பேரோட பிக்சரும் அதுல டிஸ்பிளே ஆகிற மாதிரி போடலாம். இப்போ அவர் கண்டினியூஸா ஒரு செக்மெண்ட் பேசுறாரு அப்படின்னா அவருடைய ஃபேஸ் மட்டும் வர்ற மாதிரி போட்டுடலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க என்ன சேஞ்ச் பண்றீங்களோ அது அப்படியே வந்து உங்களுக்கு யூடியூப்ல அப்படியே அதே மாதிரி அங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ 2-3 கேமரா வச்சு எடுத்த மாதிரி மாறி மாறி காட்டும். ஆமா 2-3 கேமரா வச்சு கூட நீங்க எடுக்கலாம். உங்களுடைய கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா 2-3 கேமரா கூட நீங்க செட் பண்ணி வேற ஆங்கிள் வச்சு ஆங்கிள் மாத்திக்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் பண்ணலாம் இதுல. இல்ல இப்ப நீங்க இந்த இன்னொருத்தர் கூகுள் மீட்ல ஒருத்தர் இருக்காரு, அவரையும் நம்ம காட்டுறோம் பொழுது அது 2வது கேமரா மாதிரி காட்டும் இல்லைங்களா? மாத்தி போடும். ஆமா 2வது கேமரா மாதிரி காட்டும். கரெக்ட். 2 பேரும் சேர்ந்து மெர்ஜ் பண்ணி இருக்கிறது 3வது கேமரா மாதிரி காட்டும். 3வது கேமரா மாதிரி காட்டும். ஆமா, எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான். சோ சீன் அப்படிங்கிறது வந்து நம்ம அதுல நிறைய விஷயங்களை எலிமெண்ட் ஆட் பண்ணலாம். அதுல நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான் அந்த சீனை அழகுபடுத்துறதுக்கான விஷயங்கள் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஓபிஎஸ் ஸ்டுடியோ நான் திரும்ப ஸ்டார்ட் பண்றேன். மியூட் பண்ணிக்கிட்டுங்களா? மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சில சீன்ஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். இதுல நான் ஆன்லைன்ல வந்து டியூட்டோரியல் ரெக்கார்ட் பண்றதுக்காக பண்ணி வச்சிருக்கிறது இது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் சீன் இது வந்து இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுல டைமர் ஓடிட்டு இருக்குது. இது வந்து ஒரு வெப்சைட் மூலமா நான் பண்றது. ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் ஒரு சில பேர் வேணா நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ்ல நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். மேபி ஃபியூச்சர்ல அதையும் கூட நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்ட்ரீம் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ப்ரௌசர் சோர்ஸ்ல அது ஓடிட்டு இருக்குது. அதில் தான் என்னோட கம்ப்யூட்டர்ல ஓடல, அது இன்னொரு வெப்சைட்ல ஓடிட்டு இருக்குது. அது இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ இது என்னுடைய இன்ட்ரோடக்ஷன் சீன். இப்போ நான் வந்து இந்த டைமிங் முடியும் போது இதுக்கு நான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நான் போட்டிருக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்டார்டிங் சூன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டைமர் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த எக்ஸாக்டா வந்து எனக்கு இந்த டைமர் முடியும் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் மாற்றிக்குவேன். இப்போ ஒரு 18 செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து இந்த ஸ்டார்டிங் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இப்போ ஒருத்தர் வரும்போது அவங்க பார்ப்பாங்க, ஓகே 12-11 செகண்ட்ல வந்து இது ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் இதில் என்னோட லிங்க் எல்லாம் போட்டிருக்கேன். யூடியூபோட லிங்க் போட்டிருக்கேன், ட்விட்டர் போட்டிருக்கிறேன், இன்ஸ்டாகிராம் போட்டிருக்கிறேன், ஃபேஸ்புக் லிங்க் எல்லாம் போட்டிருக்கிறேன். அவங்க இதை செக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். இது கொடுத்துருக்கிறேன். இப்போ முடிஞ்ச உடனே நான் என்ன செஞ்சேன், ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சீனுக்கு நான் போயிடுறேன்.
இப்போ என்ன ஆகுது, இப்போ அடுத்த சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னுடைய கேமரா ஸ்பேஸ். இதில் வந்து என்னுடைய ஃபேஸை நான் என்னுடைய கேமரா வந்து எடுத்து நான் இதில் வச்சிருப்பேன். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அகைன் நான் அந்த வெப்சைட் மூலமாக பண்ணியிருக்கிற விஷயம் தான். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இது ஓடுற மாதிரி விட்டுருக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படிங்கிறது இது ஃபுல்லாக அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும். இதுவும் என்னோட கம்ப்யூட்டரில் ரன் ஆகலை, ப்ரௌசர் மூலமாக தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இது வந்து என்னோட கேமரா ஸ்பேஸ். அப்போ இந்த கேமரா ஸ்பேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு எதை பற்றி நான் நடத்த போகிறேன் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நான் இந்த சீனில் வச்சு நான் பேசிட்டு அடுத்தால நான் வந்து டுட்டோரியல் போகும்போது என்ன அப்படின்னா நான் அடுத்த சீன் கிளிக் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா என்னுடைய இதில் வந்து நான் இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து நான் என்ன செஞ்சிருவேன், அந்த பர்டிகுலராக எதை நடத்துகிறனோ அதை ஷேர் பண்ணிடுவேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விண்டோ கேப்சர் இருக்குது. இந்த விண்டோ கேப்சரில் போய் விண்டோ கேப்சர் வேண்டாம், நான் வேணா ஓகே விண்டோ கேப்சரே பண்ணிடலாம். ஓகே, இதில் போயிட்டு நான் ஒரு டிஸ்பிளே கேப்சர் எடுக்கிறேன். இது வந்து என்னோட டிஸ்பிளே அப்படியே கேப்சர் பண்ணும். பாருங்க, டிஸ்பிளே அப்படியே கேப்சர் அப்படியே எடுக்குது. ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த சீன் வந்து மேலே இருக்குது, அப்படியே நான் கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். இதில் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா இப்போ என்னன்னா இந்த இடத்துல சின்னதாக தான் தெரியுது உங்களுக்கு. இதில் வந்து என்னுடைய கேமரா வந்து நான் இதில் செட் பண்ணி வச்சுருப்பேன். கரெக்டாக அந்த சதுரத்துக்குள்ளே வர மாதிரி செக் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ என்னோட கேமரா அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கும். பட் நான் என்னென்ன பண்ணுறேனோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தெரியும். நான் ஏதாவது ஒரு டியூட்டோரியல் ஒன்று நடத்தணும் அப்படின்னா நான் இதை வந்து யூஸ்வலாக வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் இது பண்ணுவேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நான் என்னோட கம்ப்யூட்டர்லேயே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து யூடியூப்பில் போடுறதுக்காக இந்த ஆப்ஷன் நான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுறனோ அது வந்து உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து அப்படியே தெரிஞ்சுட்டே இருக்கும். நான் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அந்த வேற சீன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது. அந்த மாதிரி வந்து நம்ம விருப்பப்படுற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை தகுந்த மாதிரி நம்ம சீன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியா கிடைச்சதா? தேங்க்யூ ஐடியா கிடைச்சது. தேங்க்யூ. வேற ஏதாவது क्वेश्चंस OBS ஸ்டுடியோ அது லைவ் சம்பந்தப்பட்டது ப்ரோ? ப்ரோ இது ஃபோன் எப்படி ப்ரோ கனெக்ட் பண்றது OBS ஓட? OBSல ஃபோனா? ஃபோன் லைவ் ஸ்ட்ரீம் கேம் லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ஃபோனை OBSல கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபோன்ல பண்ண முடியாது. நோ, இது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோ. ஃபோனை பிசிக்கு எப்படி ப்ரோ கனெக்ட் பண்றது OBS ஓட? அதாவது நீங்க ஃபோன்ல கேம் விளையாடி அதை வந்து பிசிக்கு எடுக்கணும்னு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. அது ரொம்ப மோசமா இருக்கும். அது ஃபாஸ்டா வராது. நான் பார்க்க ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க டைரக்டா ஃபோன்ல இருந்து பண்றது தான் நல்லது. ப்ரோ எல்காட்டோ வச்சு பண்ணலாமா? எதை வச்சு? எல்காட்டோ அந்த கேம் கேப்சர் கார்டு இல்ல பண்ண முடியாது. அதுவுமே கூட அவ்வளவு கிளியரா வர. கேப்சர் கார்டு அப்படிங்கிறது வந்து கேமராவை கேப்சர் பண்றதுக்கு, மொபைல் ஸ்கிரீனை கேப்சர் பண்றதுக்கு இல்ல. ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஆமா, அது வந்து கேமராவை கேப்சர் பண்றதுக்கு, மொபைல் ஸ்கிரீனை கேப்சர் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்குதான் சொல்லி எனக்கு தெரியல. பெட்டர் என்ன அப்படின்னா நீங்க டைரக்டா மொபைல்ல இருந்து, நீங்க மொபைல் தானே கேம் விளையாடுறீங்க, அப்படியே மொபைல்ல இருந்து டைரக்டா லைவ் போடுங்க. ஆம்லெட்னு சொல்லிட்டு ஒரு இல்ல, நீங்க மொபைல்ல வந்து OBS கிடையாது. மிரரிங் வச்சு பண்ண முடியுமா ப்ரோ? மிரரிங் ஆப் வச்சு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியாதா? பண்ணலாம், பட் ஆனா உங்களுக்கு அதெல்லாம் வந்து குவாலிட்டி அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் முதல்ல மொபைல்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு வரணும், அப்புறம் கம்ப்யூட்டர்ல இருந்து நெட்டுக்கு போகணும். ஸோ மிரரிங் வந்து உங்களுக்கு சரியான ஒரு ஆப்ஷன் கிடையாது. மொபைல்ல இருந்து நீங்க கேம் விளையாடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க, மொபைல் கேமை ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டைரக்டா மொபைல்ல இருந்தே பண்ணுங்க. ஆம்லெட்னு சொல்லிட்டு ஒரு ஆனா இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வைக்க முடியாதுல? ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் OBSல பண்ற மாதிரி பண்ண முடியாதா? அது பண்ண முடியாது. ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம், பட் ரொம்ப பெரிய அளவுல மொபைல்ல பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் தேடி பாருங்களேன், நீங்க நம்ம தேடி பாருங்களேன், உங்க ஒரு சில இதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப இதுல மொபைல்ல இருந்தெல்லாம் கேமிங் பண்றது இல்ல.
OMLET ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கூட அதை யூஸ் பண்றாங்க. ஆம்லெட் தான் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. அதுல அவர் கேம் போடும்போது நான் பார்த்திருக்கேன். நல்லா இருக்குது. அவர் கேம் வந்து பண்றது, அவர் பேசுறது எல்லாமே கிளியரா கேக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நான் அவருடைய கேம் சும்மா எப்படி வருது அந்த குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. அந்த ஆம்லெட் நீங்க அமாங்க ஸ்ட்ரீம் பண்ணீங்களே அது எப்படி ப்ரோ? நீங்க யூடியூப் உங்க சேனல்ல அமாங்க ஸ்ட்ரீம் பண்ணீங்களே? அமாங்கஸ் வந்து இந்த என்னோட கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். இதுல ஸ்டீம்ல. ஓகே ப்ரோ. அது மொபைல்ல இருந்து இல்ல, ஸ்டீம்ல இருந்து வந்தது. ஓகே ப்ரோ, थैंक यू ப்ரோ. வேற क्वेश्चंस? ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க மேடம். சார் இந்த FBல வந்து நம்ம ஸ்ட்ரீம் கீ வந்து காப்பி பண்ணி அதை கொண்டு போய் OBSல போடணுமா இல்ல? போடணும். அதே இல்ல FBல வந்து நீங்க போடணும். நீங்க தான் ஸ்ட்ரீம் கீ வந்து காப்பி பண்ணி கொண்டு போய் போடணும். நம்ம எப்படி யூடியூப்ல எடுத்தோமோ அது மாதிரி இதோட கீயும் போட்டாதான் அது அங்க கனெக்ட் ஆகுமா சார்? ஆமா. நீங்க ஒரு முறை நீங்க எடுத்து போட்டுட்டீங்கனாலே அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து, அதாவது அந்த OBS ஸ்டுடியோல எந்த செட்டிங்கும் மாத்தாம அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்க அதே இடத்துல நீங்க திரும்ப லைவ் போட்டுட்டே இருக்கலாம். அதே கீ வச்சு பிரச்சனை இல்லை. நீங்க இன்கேஸ் ஒருவேளை திரும்ப யூடியூப்ல லைவ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப போடணும், திரும்ப ஃபேஸ்புக்ல இருந்து காப்பி பண்ணி திரும்ப உள்ள போடணும். அப்படி. ஓகே சார், தேங்க்யூ சார். அந்த கீ ரொம்ப முக்கியமானது. கீ இல்லாம வந்து கரெக்டா அதுக்கு லைவ் போகாது. வேற டவுட்ஸ் இருக்குதா? ஓகே. நம்ம வந்து பெரும்பாலும் வந்து நம்ம லைவ் போடுறது அப்படிங்கிற ரிக்வயர்மெண்ட் வந்து ரொம்ப பேருக்கும் நிறைய பேருக்கு கிடையாது. லைவ் வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்று கேமிங் போடுறவங்க போடுவாங்க. அடுத்தது வெரி ஸ்பெசிஃபிக் நீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் லைவ் போடுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக வந்து எதுக்காக நீங்கள் லைவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய வியூவர்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கு, அவங்ககிட்ட நேரடியாக பேசுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க வந்து நேரடியாக உங்கள்கிட்ட எதாவது கேள்வி கேட்குறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு பொதுவாக யூடியூபர்ஸ் வந்து இந்த லைவ் வந்து அவங்களுடைய வியூவர்ஸ் கூட ரெகுலராக அவங்களோட பார்க்குறவங்ககிட்ட அவங்களுக்கு இருக்கிற கேள்விகளை இது பண்ணுறதுக்காக தான் அந்த லைவ் போடுவாங்க. மேபி ஃபியூச்சரில் நான் கூட அந்த மாதிரியான ஒரு பர்பஸில் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட ஓரளவு நம்ம லைவ் பார்த்துட்டோம். நம்ம ஓரளவு உங்களுக்கு வந்து இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவு ஒரு சில ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஒருவேளை இது வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் கூட இன்னும் கூட நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஐ வில் பி ஹாப்பி டு ரிவ்யூ. நம்ம டீமில் கூட ஒருத்தர் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து